இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திக தலைவர் வீரமணி தங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வரவேண்டாம் என திமுக வேட்பாளர்கள் கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து திமுக தொகுதி பார்வையாளர்கள் சிலர் கூறியதாவது: திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தேர்தல் பிரச்சாரம் செய்வேன் என திமுக தலைமையிடம் அடம்பிடித்து பிரச்சாரத்திற்கு அனுமதி வாங்கியுள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து சில தினங்களுக்கு முன் ஆலங்குளம் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். மொத்தம் 16 நாட்களில் 35 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார். ஆண்டு முழுக்க இந்து மத துவேஷ கருத்துக்களை பேசுபவர் வீரமணி. தேர்தலில் எல்லா மதத்தினரும் சேர்ந்து ஓட்டு போட்டால்தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இந்து மதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள வீரமணி தங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை வேட்பாளர்கள் விரும்பவில்லை. பிரச்சார வாகனத்தில் ஈவேராவின் படத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்டால் யார் போடுவர்? அதோடு திமுகவுக்கு வரும் ஓட்டுகள் வீரமணியின் பிரச்சாரத்தால் கிடைக்காமல் போய்விடும் என வேட்பாளர்கள் அச்சப்படுகின்றனர். இந்த பயம் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதிக்கும் இருப்பதால் தங்கள் தொகுதிகளில் வீரமணியை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் அடம் பிடித்தார் என்பதற்காக பிற தொகுதி வேட்பாளரிடம் அவரை தலைமை கோர்த்துவிட்டது. வீரமணி எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என தலைமையிடம் வேட்பாளர்கள் வலியுறுத்தியும் பயனில்லை. முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யத்தான் அவரை அனுப்பி வைத்துள்ளனர். பல்லை கடித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் அவருடன் நில்லுங்கள் என தலைமையிடமிருந்து பதில் வருகிறது. அதே நேரம் தேமுதிக, மதிமுக, மாமக, எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யும் வீரமணி ஒரு தொகுதியில் கூட விசிகாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவில்லை. அதேபோல சீர்காழியை தவிர வேறு எந்த தனி தொகுதியிலும் வீரமணி பிரச்சாரம் செய்யவில்லை. ஏற்கனவே பட்டியலின சமூகத்திற்கு எதிராக வீரமணி செயல்படுகிறார் என திமுகவுக்குள் சர்ச்சை ஓடுகிறது. அதை நிரூபிக்கும் விதமாக வீரமணியின் தேர்தல் பரப்புரை அமைந்துள்ளது என அவருடைய இயக்கத்திலும் பிரச்சனைகள் வெடித்துள்ளன என்று அவர்கள் கூறினர்.